Hello guys, welcome back to Krithik Pavitra YouTube channel. So இன்னைக்கு நம்மள பாத்தீங்கன்னா பொங்கல் vlog தான். மணி பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 11:35. So தம்பி தூங்க வச்சிட்டு 10:30 போல வெளியில வந்தேன். சாணி எல்லாம் கரைச்சி வாசல்லாம் தெளிச்சிட்டா கோலம் போடலாம். கோலப்பொடி வாங்கிட்டு வந்ததெல்லாம் டப்பால கொட்டி வச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வெளியில அப்படி ஒரு மழை. அப்பா அடான்ட்டு இருந்தது. நல்லவேளை போட்டு அழிஞ்சிருந்தா ஹார்ட் ஒர்க் பண்ணால வேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டு இப்போவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க. நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு முந்திரி திராட்சை ஒரு செம்பரத்தில் கால்வாசி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் நெய், அப்புறம் இந்த டப்பாவில் வந்துட்டு ஒரு 6-7 போல் ஏலக்காய். அப்புறம் இந்த பானையில் தான் வந்துட்டு பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதில் தண்ணி கொண்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காலையில் கட்டுறதுக்கு இந்த மஞ்சள் கிழங்கு ரெடி. மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு காலையில் வந்துட்டு வேலை செய்ய வேண்டியதான், பொங்கல் வைக்க வேண்டியதான். தென் இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சாமி, இந்த போகிக்கு ஒரு சாமி கும்பிடுவாங்களாமா. அந்த சாமி நைட் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்க்குமாமா. அதுக்காக வந்துட்டு வெள்ளை சாதம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டுட்டு மூடியெல்லாம் திறந்துலாம் லைட்டாக வச்சுட்டு இந்த அரசாணிக்காயும் அவரைக்காய் பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணி ஸோ இதை இப்போ திறந்து வச்சோம்னா அந்த சாமி வந்து சாப்பிடுமாமா அப்படின்னு ஒரு ஐதீகமாமா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. செஞ்சும் கொடுத்துட்டாங்க, உடனே வச்சாச்சு. ஸோ இப்போ போய் படுக்க வேண்டியதுதான். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:35 தாண்டி 40 ஆக போகுது. மழையை மட்டும் வெளியில் பாருங்களேன். பாவம் அந்த 2 அக்காங்களும் கோலம் போட்டாங்க. அவசர அக்காவும் பிரியா அக்காவும் பக்கத்தில். அவங்க கோலம்லாம் போயிடுச்சு. கஷ்டப்பட்டு போட்டாங்க அவ்வளோ நேரம் உட்காந்து. பாருங்க மழைய. நான் அப்பதான் சாணி தெளிச்சுட்டு வந்தேன். அந்த அக்கா வீட்டு கோலம்லாம் எங்கன்னே தெரியல. அந்த அக்கா பாய் போட்டு பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க கோலத்துல. ஆனா செம்ம மழை. மழை தண்ணி பிடிச்சா கூட ஆகும் துணி துவைக்கிறதுக்கு, தலை குளிக்கிறதுக்கு. ஸோ மார்னிங் 5 இல்லை 4 மணி எந்திரிச்சு மழை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 4 மணிக்கு ஒரு அலாரம், 5 மணிக்கு ஒரு அலாரம். எப்படி இருக்கு வெளியில் மழை வந்துச்சுன்னா 5 மணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எந்திரிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கிறது கோலம் போட சாணி தெளித்தேன். மழை விட்டால் தான் பண்ண முடியும். இருந்தாலும் கோலத்தை போட்டு கழுவி படுக்கலாம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு பொங்கல் வைக்கலான்ட்டு இருந்தேன். இப்போ காலேஜ் கோலம் போடுறது ஒரு வேலையாகி போச்சு. ஸோ வாங்கிட்டு இந்த கோலப்பொடியெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்க பாருங்க. இது என்ன ஆச்சுன்னா தம்பி வந்து கொட்டிட்டான். இது வந்துட்டு ப்ளூ இங்கில் பிளாக் இங்க்லேயே செஞ்சுருப்பாங்க. எடுத்து கையெல்லாம் வந்து ஃபுல்லாக இதாகி போச்சு. தண்ணி ஈரம் மட்டும் இப்படி இருக்குது. மீதியெல்லாம் வந்து நைஸ் தான். இந்த கலரு இது எப்பவோ வாங்கினது. ரெட் கலர் வெளுத்து போச்சு. சரி சும்மா நேரத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நடுவில் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறேன். க்ரீன் இது என்னன்னா நான் வந்து அரமெண்டல் மாதிரி 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி வச்சேன். மிக்ஸ் பண்ணியுமே 2 கலரும் அப்படியே செப்பரேட்டாக தெரியுது. அப்புறம் எல்லோ, ஆரஞ்சு, இன்னொரு அப்புறம் இது ஃபுல்லாக கோலப்பொடி, வெள்ளை கோலப்பொடி. பேய் மேல அடிக்குதப்பா. சவுண்டு மட்டும் கேட்டு பாருங்க. பாருங்க மழை பேய் மாதிரி அடிக்கணும். கொண்டு போய் பக்கெட்டை வச்சா மழை நின்று போச்சு, மறுபடியும் வருது. நின்று வர மாட்டேங்குது. எனக்கு நான் கோலம் போட்ட மாதிரி இருக்கு. காலையில் தான் எனக்கு போட மாட்டேங்குது. எதுக்குன்னா பாத்ரூம்ல பெரிய ட்ரம் வச்சிருக்கிறேன். அதில் பிடிச்சி விட்டேன்னா துணி துவைக்கிறதுக்குலாம் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். தலைக்கு கசக்குனா முடியாத சாஃப்டாக சில்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான். ஐயோ காற்றுக்கெல்லாம் உள்ள அடிக்கணும். மணி 12 பேய் மணி ஏஞ்சி உட்காந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறேன். துணியெல்லாம் வர இடமாகி போச்சு, இடமும் இடமாகி போச்சு. பார்த்தா அதுக்கு இந்த இடத்துல ஒரு சைக்கிள் வேறு பாத்ரூமில் போகும்போது இடிச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு போட்டோன்னா தண்ணி உள்ளே வராது. ஓகே குட் நைட். காலையில் கோலத்தை போட்டு பாத்ரூம் தண்ணி இந்த
மாலை. கேஸ் வந்துட்டு ஆஃபில் இருக்கா இல்லைன்னு பார்க்க மறந்துட்டேன். ஆஃபில் தான் இருக்கு. ஸோ எல்லோரும் தயார் பண்ணி வச்சாச்சு. ஐயோ இது எப்படி நான் மறந்தேன். எங்கள் அம்மா கொடுத்த மருதாணி அதில் வைக்கிறேன். போய் ஒரு கைக்கு வச்சு படுத்து தூங்க வேண்டியதான். இது நைட் தண்ணி வச்சேன், நல்லா நனைஞ்சு கிடக்கு தட்டுக்கு. நல்ல மழை, எல்லா குளத்தையும் சுட்டு போயிடுச்சு இருக்குது. சாணி தெளிக்கலாமா இல்லை அப்படியே போட்டுடலாமா? ஆல்ரெடி நிறையா ஈரமாக இருக்குது, இது காயவே லேட் ஆகும். அப்புறம் இது எப்போ காய்ஞ்சுன்னு எப்போ கோலம் வருது. ஸோ அப்படியே போட்டுடலாம். வெளியில் ஈரமாக்கனால ஸோ ஃபோன் எங்கேயும் வைக்க முடியாது. கோலத்தை மட்டும் போய் வேகமாக போட்டு கலர் அடிக்கும் போது காட்டுறேன். கலர் அடிக்கும் போது காட்ட முடியாது, யாராவது இருந்தால் அதை காட்டலாம். ஸோ கோலத்தை மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன் தம்பி எந்திக்கிறதுக்குள்ளே. இப்போ தான் பார்ட்ரு போட்டேன், பூ போட்டு பானையெல்லாம் போட்டேன் கரும்பு வரையலான்னு. அதுக்குள்ளே பாருங்கள் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா இந்த பொங்கலுக்கு இப்படி ஆகுது. கோலம் போடுறது பிடிக்கலையாட்டக்குது. வரும்போதே பெஞ்சுன்னா மூடிட்டா போய் படுத்திருப்பேன். ஆசையை காட்டி மோசையை காட்டி விட்டுருச்சு இந்த மழை. அழகாக போடலான்ட்டு இருந்தோம். ஓகே லைட்டாக பண்ணிட்டு போக வேண்டியதான். அந்த அக்கா கோலம் சுத்தமாகவே இல்லை. ட்ரெயின் பூச்சி உனக்கு என்ன வேலைங்க? போய் புடவைக்காது ஃப்ளீட் எடுத்து வைக்கலாம். மழை நல்லா வேகமாக பெய்யுதாட்டுக்குது. மணி பார்த்தீங்கன்னா இப்போ மணி கரெக்டாக 5 மணி இருக்கும். ஆமாம் 5-6. காலை விடிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்துட்டு சாரீக்கு வந்து ப்ளீட்டிங் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வந்துட்டேன். நான் நேற்று நைட்டே வந்துட்டு கோலம் போட்டு படுத்துருந்தேன்னா காலையில் எழுந்துச்சி நேரத்துக்கு நான் ப்ளீட்டிங் பண்ணி முடிச்சிருப்பேன். ஆல்ரெடி வந்துட்டு மழை பெஞ்சு அந்த நேரத்தெல்லாம் கொஞ்சம் இதாக ஆக்குவோம். எனக்கு டைமிங் வந்துட்டு சுத்தமாக இல்லை. அதனால் காலையிலே எழுந்திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ தான் ப்ளீட்டிங்கே பண்ணுறேன். இந்த சாரீ தான் வந்துட்டு தீபாவளிக்கே வாங்கியாச்சு, அம்மா பொங்கலுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்போவே வந்து வாங்கி வச்சாச்சு. வாங்கி வச்சதுனால நல்லா தான் போச்சு. ஜாக்கெட்டும் ஆல்ரெடி தைக்க கொடுத்துட்டேன் நான். ஆமாக்கா மழை விட்டதுக்கப்புறமா விடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் கோலமே போட்டு 6:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னுமே பெருசாக போடலான்ட்டு இருந்தேன். வானம் வந்துட்டு நல்லா கருகும்னு இருந்தது. எப்படியும் மழை வரும் அழிச்சிரும், இதுக்கு முக்கிய போடணும் அப்படின்னு தான் அப்படியே இதோட நான் விட்டுட்டேன். யார் இதாங்க? ஹாப்பி பொங்கல் கிருத்தி. இன்னைக்கு அம்மா ஹாப்பி டு யூ. உன் சட்டையை காட்டு. அம்மா வேற சட்டை போட்டு வரேன் அப்புறமா. இப்போ இது போட்டுக்கோ, இதுவும் புது சட்டை தான். புது சட்டை. அம்மா பொங்கல் வச்சுட்டு புது சட்டை போட்டு வரேன், இன்னொரு சட்டை. இந்த தண்ணி அப்படியே வைக்கலாமா இல்லை அரிசி ரெண்டாவது? இந்த வாட்டி பொங்கல் வந்துட்டு ரொம்ப நேரமாகவே வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே வந்து பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. எனக்கு மழை வந்ததுனால நான் என்ன நினச்சேன்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், குளிச்சதுன்னு பொங்கல் வச்சிடலாம் தம்பி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்புறம் அவன் எழுந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவனை குளிப்பாட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேரமாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் நான் நைட்டு 11:30 மணிக்கே குளிக்க போனால் மழை வந்துருச்சு. சரின்னு மறுபடியும் 4 மணிக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சு வெளியில் பார்த்தா ஆல்ரெடி மழை தூரிட்டு இருந்ததுனால தான் 5 மணிக்கு வீடியோ எடுத்து காட்டினேன். பார்த்தா அப்போவும் மழை. சரின்ட்டு பாதி பானை வரைக்கும் வரைஞ்சிட்டு டிசைன்லாம் போட்டு வச்சுட்டு போனேன். சரின்னு அதுவும் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு தான் போட்டு முடித்தேன். அதுக்குள்ளே தம்பி எழுந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவனை குளிப்பாட்டி அப்புறம் கண்ணா வந்துட்டு அவன் குளிக்க போயிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு எல்லோரும் குளிச்சதுக்கப்புறமா தான் நான் பொங்கலே வைக்க ஆரம்பித்தேன்.
சரி பொங்கல் வைக்கிறோம், எல்லோரும் குளிச்சுட்டே வைப்போம் அப்படின்ட்டு 3 பேரும் குளித்ததுக்கப்புறமா தான் பொங்கலை வைக்க வந்தேன். இந்த வாட்டி பொங்கலுக்கு வந்துட்டு நல்லா அரிசி கழுவி வைக்கலை. நல்லா அரிசி கழுவி வைக்கலைன்னா எல்லோரும் வந்துட்டு 2வது தண்ணி வந்துட்டு ஊற்றி வைப்பாங்க. அப்போ தான் அந்த பொங்கல் பொங்கும்போது அந்த நிறையா அந்த பொங்கல் அந்த நுரையா வரும். இல்லை சில பேர் வந்து சீக்கிரமாக பொங்கலுன்றதுக்காக பால்லாம் ஊற்றுவாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. பால் ஊற்றினா சீக்கிரமாக பால் பொங்கும் அப்படின்ட்டு. நம்ம என்ன எது வச்சாலும் மனசார வேண்டிட்டு வச்சாலும் நல்லது தான் நடக்கும் யாருக்காக இருந்தாலும். சப்போஸ் ஒரு பொங்கல் நல்லா பெருசாக பொங்கணும் அப்போ அப்படியே செல்வம் செழிப்போடு இருப்போமானா அதெல்லாம் கிடையாது. நமக்கு எது வருமோ அதுதான் நம்மளுக்கு அந்த அன்னைக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து நான் 3வது வாட்டி கழுவி 4வது வாட்டி ஊற்றின தண்ணியே தான் நான் வச்சுருக்கிறேனே. அதனால் எனக்கு இந்த அளவுக்கு தான் நிறைய கட்டுச்சு. பரவாயில்ல, எதாக இருந்தால் என்ன, சாமிக்கு நம்ம படைக்கிறோம், அது நல்லதாகவே தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் நானும். ஏன் சாட்ட பண்ற நீ? ஹாப்பி பொங்கல் சொல்லிரு. ஹாப்பி பொங்கல் சொல்லு. அதுக்குள்ளே நான் இங்கே பொங்கல் வச்சுட்டு இருக்கும்போது கண்ணை குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கேன். சட்டை மாற்றிட்டு தம்பி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே லிப் பாம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே விரதி விட்டு நோண்டி கொலன்னு கையெல்லாம் ஃபுல்லாகிது. கை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வாயெல்லாம் அனுமார் வாய் மாதிரி வச்சுருந்தான். ஸோ அதனால் 2 அடி அடித்தேன். அதனால தான் சார் வந்துட்டு கோச்சிக்கிட்டு என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் கண்ணை வந்து தூக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நார்மலே ஆனான். என்ன மாதிரி நிறைய நியூ பார்ன் பேபி மாம்ஸ் இருப்பீங்க. ஸோ நீங்களும் குழந்தைய வந்துட்டு வச்சுக்கிட்டு இந்த வீட்டு வேலைலாம் செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ நீங்கள்லாம் உங்கள் பேபிஸ் வந்து எத்தனை மணிக்கு தூங்க வச்சுட்டு எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்வீங்க, நீங்கள் தூங்குவீங்களா? ரொம்ப இலக்கண மாதிரி வச்சுட்டேன். அதனால் ஓடிடும்ன்ட்டு தம்பியோட அந்த வீடு கட்டுறது வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதே கொஞ்சம் கட்டியாயிரும், சூடாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் எங்கள் அம்மா எனக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு எடுத்துக்கிட்டது. அம்மா விளக்கேற்ற போகிற அழுவக்கூடாது. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க. ஊதுபத்தி சாமி தாடாட்ட சூடெக் சொல்லிட்டா சாமிக்கு. டாடாட்ட கொடுக்கணும், டாடாட்ட கொடுக்கணும். என்ன பொங்கலாமா? எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா அந்த டிக்டாக் ஸ்டாண்டு வாங்கணுன்ட்டு. ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு நான் போகி அன்றைக்கி தான் அந்த ஸ்டாண்டு வாங்கினேன். சரி ஸ்டாண்டு வந்துருச்சு அப்படின்ட்டு ஃபோனை வந்துட்டு அதில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு தம்பி வந்துட்டு அடிக்கடி வெளியில் ஓடிட்டு வந்துட்டுக்கான கண்ணை வந்துட்டு அவனை பார்க்க போயிட்டேன். அதுக்கு வந்து சரி வாங்க சாமி கும்பிடலான்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஊதுபத்தி கருப்பூரம்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். சார் வந்துட்டு பக்கத்தில் தான் தட்டி விட்டுருவான் அப்படின்ட்டு கண்ணை வந்து தள்ளியே நின்று கும்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்று பண்ண மாட்டான் அப்படின்ட்டு ஸ்டாண்டை வந்து பொசிஷன் மறுபடியும் வேறு பக்கம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களாம் வச்சு சாமி கும்பிட்டோம் நாங்கள். கற்பூரம் ஏற்றலாம் அப்படின்ட்டு தட்டில் எடுத்து வச்சுருந்தேன். என்ன பண்ணிட்டேன் தம்பி, தண்ணியை வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 5-6 கற்பூரம் எடுத்து வச்சுருந்தேன். என்னடா இந்த வாட்டி எல்லாமே சொதப்பெல்லாம் ஆக்குது அப்படின்ட்டு சரி பரவாயில்ல, சாமி கும்பிட்றது எல்லாத்துலேயும் எல்லார் வீட்லேயும் சொதப்பல் வரதான் செய்யும். சரி நம்ம வீட்டில் குழந்தைங்கள வச்சுட்டு சாமி கும்பிட்றதே பெரிய விஷயம். என்ன அது குழந்தைங்கள வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், தனியாக நியூக்ளியர் ஃபேமிலிக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் ஒரு பையனுக்கு அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. சரி இந்த அளவுக்கு நம்ம மனசார சாமி கும்பிட்டாச்சு அப்படின்ட்டு வெளியில் சூரிய பகவான்கிட்ட வந்துட்டு கற்பூரம் காட்ட போயிட்டேன். நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி கண்ணாக்கு தீபாவளிக்கே வந்துட்டு ஒரு 5 பேண்ட் 2 சட்டை இருந்தது. ஸோ கண்ணா வந்து அதில் 2 சட்டை 2 பேண்ட் தான் போட்டிருந்தோம். அதில் இன்னும் 3 பேண்ட்டும் 3 ஷர்ட்டு வேறு இருந்தது. அது போக அப்புறம் அம்மா வந்துட்டு ஒயிட் ஷர்ட் வந்துட்டு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. பரவாயில்ல இருந்தாலும் இது மட்டும் பொங்கலுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேட்டி சட்டையும் வேறு இருந்தது ஆல்ரெடி. அவங்களாம் 1 டைம் யூஸ் தான், சரி பொங்கலுக்குன்னு புதுசாக ஒன்று எடுக்கணுமே அப்படின்ட்டு ஒயிட் ஷர்ட் மட்டும் எடுத்தோம். எனக்கும் வந்துட்டு அம்மா பொங்கலுக்கு என் பிறந்த நாளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் தம்பிக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து மாட்டி கோயில் போகிறதுக்குள்ளே விடிஞ்சு போச்சு. பிரியா இந்த வாட்டி வரல, ஏன்னா அந்த அன்னைக்குன்னு பார்த்து தண்ணி வந்துருச்சு, நல்ல தண்ணி. ஸோ வீட்டில் வந்துட்டு அம்மா தூக்கி ஊற்றுவாங்க, இவள் பிடிச்சி கொடுக்க அப்பா எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி ஈவினிங் போல் கோவிலுக்கு போய்க்கலாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அப்படின்ட்டு நாங்கள் 3 பேர் வரைக்கும் கிளம்பி போயிட்டோம். இந்த கோவில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. திருப்பூரில் லோக்கல் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் நேம் பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் டெம்பிள் தான். ஸோ இது வந்து அம்மாபாளையத்துக்கு முன்னாடியே தான் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் மேப் போட்டு பார்த்தீங்கன்னாலும் காட்டும். சூப்பரான கோயில், எல்லா அம்மனும் இருக்குது. உள்ளே வந்துட்டு வாராகி அம்மன் வச்சுக்கிறாங்க, மகாலட்சுமி, சரஸ்வதி, அப்புறம்
அப்புறம் பார்வதி வாராகி அம்மன் முதற்கொண்டு எல்லா சாமியுமே வச்சுருக்குறாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான கார்டன் இருக்கும். சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஊஞ்சல், அந்த சீசர் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்களும் வந்துட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் தம்பி ஒரு 1/2 hour இல்லை ஒரு 20 minutes கிட்டே இருக்கும் அவனை உட்கார வச்சு அங்கே விளையாட வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியிலேயே வந்தோம். அப்புறம் உள்ளேயே முருகன், பிள்ளையார் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இனிமேல் இந்த கோவிலுக்கே வரலாம், நல்லா ஒரு மன அமைதி கிடைக்குது. ஏன்னா கோவில் அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ அமைதியாக இருக்குது. மற்ற எந்த கோயில் போனாலும் எல்லோரும் போவாங்க வருவாங்க, சலசலன்னு சத்தம் கேட்கும். ஆனால் இந்த கோயில் அப்படி இல்லை, அவ்வளோ அமைதியாக இருக்குது. நம்ம பேசினா கூட நமக்கே பயமாக இருக்குது. ஏன் நம்ம எவ்வளோ சத்தமாக பேசுகிறோம் அப்படின்ட்டு மெதுவாக பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அமைதியான கோவில் அது. ஆனால் அந்த அமைதியான கோயிலுமே எங்கள் சாரோட சவுண்டு பட்டையை கிளப்பிடுச்சு. உட்காந்து கத்திக்கிட்டே இருந்தான். கட்டி வாங்குறான் ஒருத்தர். எங்க போய் கடிக்கிற மாதிரி தொடையில கடிச்சு அப்பாவை எது கடிச்ச அப்பாவை? எதுக்கு கடிச்ச? சரி அழாத. சரி கொஞ்சம் சரி அம்மாக்கு முத்தா கொடுத்துரு. சரி இந்த பாரு எச்சி கூட பேச எந்திரிச்சு போனி வேண்டாம் போய். சரி வீட்டுக்கு போகலாமா? சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு தம்பியை நான் சொன்னல இந்த பார்க்கில் தான் வந்து விளையாட விட்டோம். இது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஏரியாக்குள்ளே இருக்க ஒரு கார்டன் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கார்டனுக்குள்ளே வந்துட்டு கோவிலை வந்து கட்டவும் வந்துட்டு இது பப்ளிக் யூசஸ்க்காக விட்டுட்டாங்க. அதாவது அந்த ஏரியாவில் இருக்கவங்க மட்டும்தான் விளையாடுற மாதிரி இருந்தது. இப்போ ஒரு நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா, ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய வீடுங்க இருக்க ஏரியாக்குள்ளே இந்த மாதிரி பார்க் இருந்தால் நம்ம அங்கேருந்து கூட்டு நம்ம குழந்தைங்க விளையாட வைப்போமா? கிடையாதுல்ல, அந்த ஏரியாவில் இருக்கவங்க மட்டும் தான் விளையாடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த கோவில் கட்டினதுனால இது வந்துட்டு ஒரு பப்ளிக், எல்லாருமே யார் வேணால் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ நல்லதாக போச்சு. இனிமேல் வந்து கிருத்திகை வந்துட்டு பல்லடத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம். நாங்கள் வந்துட்டு நிறையா வாட்டி கிருத்திகை வந்துட்டு பல்லடத்தில் இருக்க சயின்ஸ் பார்க்லாம் கூட்டிகிட்டு போவோம். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் 2-3 பார்க் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு இனிமேல் எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. ஜஸ்ட் 1 kilometer தான். இனிமேல் வந்துட்டு சண்டே வந்து தம்பியில் கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சுக்கலாம். அப்பாட நமக்கு ஒரு ப்ளே ஏரியா கிடச்சிருச்சு. கொஞ்ச நேரம் குழந்தைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அவனும் கொஞ்சம் ஓடி ஆடி விளையாடுவான். வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா குழந்தைங்களோட மைண்ட் செட் வந்துட்டு ஒரே மாதிரியே தான் இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய யோசிக்கிற திறன்லாம் வந்துட்டு அதிகமாக ஆகும். அந்த விளையாட்டு மேலே ஒரு ஆர்வம் வரும். ஓ இதெல்லாம் விளையாட்டு இருக்கு, இப்படிலாம் விளையாடணும் அப்படின்ட்டு. எப்போ பார்த்தா வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு டிவியை பாரு, ஃபோனை பாரு, உட்காந்து ஒரே பொருளை வச்சு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் அவங்களும் கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவனுடைய ஃபேஸை பாருங்க, என் பையனுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு. ஸோ அவனுடைய ஹாப்பினஸ்க்காக நாங்கள் அவனை எங்கே வேணால் கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு இது பக்கமாகவே இருக்குன்ட்டு இனிமேல் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும், ஐடியாவில். ஸோ கண்ணா ஒரு பக்கமும் தம்பி ஒரு பக்கமும் விளையாடுவோம். அவனுக்கு இன்னும் ஜாலியாகிடுச்சா அப்பா கூட விளையாடுறோம் அப்படின்ட்டு. அவனுக்கு அந்த மாதிரி ஏரியா பார்த்ததுமே வந்துட்டு சாரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே பாருங்க எப்படி எலியாட்டம் ஓடுறான்னு. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல கண்ணனாலும் எங்கனாலையுமே. விட்டதுமே சார் சிட்டாக பறக்கிறாரு. ஏன்னா நிறையா கேம்ஸ் அந்த விளையாட்டுக்கெல்லாம் இருக்கவும் சாருக்கு வந்து ஒரே ஜாலியாகிடுச்சு. ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது குழந்தைங்களுக்கு. வா வீட்டுக்கு போகலாம் வாடானா இறங்கவே இல்லையே. நம்ம அம்மா அப்பாவும் இப்படித்தானே இருப்பாங்க. ஸோ நம்மளே எங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது வானுப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரமாக இப்போ தான் தெரியுது அந்த கொஞ்ச நேரம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அம்மா வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணா வந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துட்டு அவனும் வெளியில் எங்கேயும் போயிட்டேன். தம்பிக்கு நானும் வந்துட்டு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனை சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன். நான் வந்து சாப்பிட்டு 2 பேரும் படுத்து தூங்கியாச்சு. எப்படியும் மணி பார்த்தா 5 மணி ஆயிடுச்சு. தம்பிக்கு அதுக்குள்ளே பால்லாம் கொடுத்துட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போகலான்னு போயிட்டேன். அப்புறம் கண்ணா வந்துட்டு 6 மணி போல் வந்தான். ஸோ கண்ணோட ஃப்ரெண்டும் விஜயா அவங்களும் வந்திருந்தாங்க. இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால கண்ணா வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அம்மா வீட்டில் வச்சு வெட்டலாம், இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் கேக் கட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். தம்பி வந்துட்டு வெளியில் ஓடுறான் அப்படின்ட்டு டோர் வந்துட்டு சாத்தி வச்சாச்சு. சாருக்கு வந்துட்டு அத்தனை பேர் இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே குஷி ஆகிட்டாரு. அதுவும் அந்த கேக்கை பார்த்தது ஹை வா ஹாப்பி டு யூ அப்படின்ட்டு.
ஏய் உள்ள வாடா ஃப்ரேம்க்குள்ள. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பவித்ரா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ இந்த பர்த்டேயோட எனக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னா 26th, அதாவது 26 வயசு முடிஞ்சிருது. முடிஞ்சு 27 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நான் முடியும் போது தான் நம்ம பர்த்டே. ஸோ வந்து 26th வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் 26th ஏஜ் தான் சொல்லுவோம். ஆனால் இருந்தால் அது முடிஞ்சதுக்கு நம்ம கேக் கட் பண்ணுறோம். 27th ஸ்டார்டிங். ஸோ இந்த பர்த்டேவும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு தம்பிக்கு வாங்கினது. ஸோ அதனால தான் வச்சேன். மற்றபடி இந்த கில்டர், அந்த ஃபார்ம், அந்த இதெல்லாம் ஃபோம்லாம் நாங்கள் வாங்கலை. எதுக்கு, குழந்தையாக இருந்தால் செலிப்ரேட் பண்ணல. இவ்வளோ பெரிய வயசாக கேக் கட் பண்ணுறதே நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லையா? சரின்ட்டு வெறும் கேக் மட்டும் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த பர்த்டேவும் வந்துட்டு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு ஃபேமிலியோட. ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு வியூஸ் போகுது, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால மட்டும்தான் நான் வந்துட்டு மேலே ஏறி வர முடியும். நான் நிறையா பேர் வந்துட்டு அப்படித்தான் எடுத்ததுமே யாரும் ஹை லெவலில் வரல, யாரும் வந்து யூடியூபராக வரணுன்ட்டுக்காக வரல. எல்லோரும் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் வருவாங்க. நீங்கள் கொடுக்குற எனர்ஜி, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்து தான் வந்துட்டு அவங்களும் நிறைய வீடியோஸ் போட அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூடியூபர்ஸாக ஆகுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சப்போர்ட் எனக்கும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 years இல்லை 1 yearsல நானும் கூட ஒரு நாள் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக ஆகலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒருத்தங்க மட்டும்தான், நீங்கள் ஒருத்தங்கன்னு சொல்ல முடியாது, வியூஸ் போகிற எல்லாருமே தான் காரணம். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா எதுவுமே வந்துட்டு எடுத்ததுமே வந்துட்டு மேலே வர முடியாது. எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சமாக தான் வர முடியும். அப்போ தான் அந்த உழைப்போட அருமை நமக்கும் தெரியும். ஸோ அதுக்காக தான் நானும் வந்துட்டு மெனக்கெட்டு தம்பியை வந்துட்டு பார்க்கவும் முடியல, என்னால் இந்த வீடியோஸ் மேக் பண்ணவும் முடியறதில்ல. ப்ளஸ் வீட்டு வேலையை என்னால் செய்ய முடியும். சாப்பாடு செஞ்சு, குழம்பு செஞ்சு, பொரியல் செஞ்சு, வீட்டை பெருக்கி, துணி துவைச்சி, அதில் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி, அடுத்து அதுக்குள்ளே படுக்கலான்னு பார்த்தா அவன் எந்திரிச்சிடுவான். மறுபடியும் அவனுக்கு ஏதாவது கொடுத்து அதுக்குள்ளே மதியானம் வந்துடும். அதுலேயும் நான் சாப்பிட உட்காந்து அம்மா அப்பத்தாம்மா ஆய் வருது, கக்கா வருதுங்கம்மா, அதையும் பண்ண வச்சு அதுக்கப்புறமா பார்த்தா சாயந்தரம் 4 மணி ஆயிடுது. அந்த ஒரு டம்ளர் பால் குடிக்க வைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ பாலை கொடுத்து அப்புறம் அவனை கொஞ்சம் விளையாட வச்சு பார்த்தா மணி பார்த்தா அந்த 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது. 7 மணி ஆயிடும். 7 மணிக்கு மறுபடியும் அவனுக்கு சாப்பாடை கொடுத்து அந்த சாப்பாட்டில் அவன் பாதி சாப்பிட மாட்டான், அதையும் நான் சாப்பிட்டு மறுபடியும் வந்து அவனை விளையாட வச்சு அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளே அப்படி தான் ஒரு நாள் எனக்கு வந்து அப்படியே தினமும் இப்படியே தான் போயிட்டு இருக்குது. அந்த மிச்சம் இருக்கிற நாளில் தான் வந்து இந்த மாதிரி எடிட்டிங் வேலை, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே சுத்தமாக இருக்கிறதும் இல்லை. சரி அப்படின்ட்டு நம்மளும் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு விடாமுயற்சி நம்ம பண்ணணும், நம்மளோட கோலை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும், இப்படியே போவோம் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லோரும் வந்துட்டு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே பண்ணுற மாதிரி எனக்கும் பண்ணணும்னு நான் கேட்கல. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, வியூஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு அதுவே போதும். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் இருக்கும், போக போக தான் படிப்படியாக தான் வளர முடியும். ஸோ நீங்கள் பார்க்குறதுல தான் நானும் வந்துட்டு வளர முடியும். தயவு செஞ்சு நம்மளோட சேனல் வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். பிரியாம்மா, கவியம்மா, கிட்டிம்மா, என்ன சொன்னம்மா? பிரியாம்மா, கவியம்மா, கிட்டிம்மா. பாய் சொல்லி எல்லாருக்கும். பொங்கல் விளாக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு, சரியா? அடுத்த விளாக்ல பார்க்கலான்னு சொல்லிடு. பாய் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடு. போயிட்டான். கம்மல் இடிச்சுட்றாத, நானே இன்னைக்கு ஆசையாக போட்டுருக்குறேன். இது வேற கம்மல், சின்ன கம்மல். பின்னாடி என்ன சொர கொஞ்சம் காதல